வெல்கம் ஆன் டு திஸ் சேனல். ஸோ 3 கொஸ்டின் நம்ம கண்டிப்பாக இப்போவே முடிச்சிடலாம் 1 மினிட்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் யூனிட் செல். யூனிட் செல் அப்படிங்கப்போ ஒரு செவர் எடுத்துக்கோங்க. அந்த செவரில் ஒவ்வொரு செங்கலால் தான் ஆக்கியிருக்கும். ஸோ அந்த ஒரு செங்கலை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூனிட் செல் சொல்லுவாங்க. ஏன்னா ஒன்று தான் அது அடுத்தடுத்து ரிப்பீட்டிவாக வச்சு ஒரு ஸ்ட்ரக்சரே உருவாக்குதான். இப்போ பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் அ கிறிஸ்டலைன் சாலிட். ஒரு கிறிஸ்டலைன் சாலிட் அப்படிங்கிறதுல ஒரு ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட் அதுதான் யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது கொஸ்டின், கிவ் எனி 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயனிக் கிறிஸ்டல். அயனிக் கிறிஸ்டலுடைய 3 பண்புகளை கேட்டிருக்காங்க. இது ஹை மெல்டிங் பாயிண்ட் இதுக்கு உண்டு. அதிகப்படியான மெல்டிங் பாயிண்ட் தான் என்ன ஆகும் அப்படின்னா உருகும் அப்படின்னு சொல்லலாம். தீஸ் சாலிட்ஸ் டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இதெல்லாம் இந்த சாலிட் எல்லாமே எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. ஏன்னா அவங்களுடைய பொசிஷனில் அவங்க அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கிறனால அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஒருவேளை நம்ம இது எலக்ட்ரிசிட்டியாக இது கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா வாட்டரோட டிசால்வ் பண்ணிங்க, அதாவது கரைச்சிங்க அப்படின்னா அதோட அயான்ஸ் எல்லாமே வாட்டரோட அயான்ஸ் கூட சேரும்போது அதோடைய பொசிஷன்லேருந்து மூவ் ஆகும். ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு எலக்ட்ரான்ஸோ அல்லது அயான்ஸோ மூவ் ஆனிச்சு அப்படின்னா அங்கே எலக்ட்ரிசிட்டி என்ன ஆகலாம் அப்படின்னா கண்டக்ட் ஆகலாம். அதுக்கடுத்து 4வது, இவங்க ரொம்ப ஹார்டாக இருப்பாங்க. எப்படி அப்படின்னா வேறு ஏதோ ஒரு பொருளை வச்சு அடிக்கிற வரைக்கும் அது ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அண்ட் 4வது கொஸ்டின், மாலிகுலராக சாலிடாக இருக்கும் அப்படின்னா அது மாலிகுலரால் ஆனதாக இருக்கும். இங்கே ஃபாஸ்பரஸும் அயோடினும் ஒரு மாலிகுலர் சாலிட். மெட்டல் அப்படிங்கிறனால பிராஸ் வந்து மெட்டலிக் சாலிட். கோவலன்ட் பாண்டால் ஆனது அப்படின்னால அது டைமண்ட் வந்து கோவலன்ட் சாலிட். அண்ட் அயானால் ஆனதுனால அயனிக் சாலிட் வந்து NaCl. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அடுத்த 3 கொஸ்டின்ஸை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.